ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ நிஃப்டி 50 24,785 பாயிண்ட்ஸில் இருக்குது, 200 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 81,144 பாயிண்ட்ஸில் இருக்குது, 720 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி பேங்க் வந்து பெரிய அளவில் இன்னைக்கு வந்து அடி விழலை, 51,533 பாயிண்ட்ஸில் இருக்குது, 30 பாயிண்ட்ஸ் மட்டும் நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி ஐடி 39,885 பாயிண்ட்ஸில் இருக்குது, 824 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. ஸ்மால் கேப் வந்து 110 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஆகிறதுக்கு காரணமே குளோபல் நியூஸ் தான். மோரட் ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ரிசெஷன் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஃபியரை கிளப்பி விட்டுட்டாங்க. அடுத்தது வந்து 10 இயர் யூஎஸோட 10 இயர் பாண்ட் ஈல்டு வந்து 3.95% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரட் பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று போட்டு பொழந்து கட்டியிருந்தாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் ஜப்பானோட ஷேர் மார்க்கெட் அந்த நிக்கை இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நேற்று 5% கிட்ட கீழே விழுந்துருந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தனாக இருந்துச்சு. பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணியிருந்தாங்க. நியர்லி 15 பேசிஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 0.25% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் செகண்ட் ஹைக்கு லாஸ்ட் 17 இயர்ஸில் அவங்க வந்து இதான் செகண்ட் ஹைக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் கட் பண்ணியிருக்காங்க. 16 இயர் ஹைக்கு அப்புறம் ஒரு 0.5% வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்ச் 2020 அப்புறம் ஃபர்ஸ்ட் ரேட் கட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு பக்கம் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன், அந்த ஹமாஸோட லீடரை வந்து கொண்டுட்டாங்க. இஸ்மாயில் ஹனியா வந்து அந்த டெஹரான் ஸ்ட்ரைக்கில் வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் ஜியோ கான்ஃப்ளிக்ட் பிரச்சனையாட்டு இருக்குது. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டு சொல்லிட்டு அவங்க மீது அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு பக்கம், ரெண்டு நாடும் பிரச்சனை. ஆல்ரெடி வந்து இவங்க பாலஸ்தீன் ஈரான் பாலஸ்தீன் இஸ்ரேல் ஒரு பக்கம். ஸோ இப்போ இஸ்ரேல் ஈரான் இந்த ஹமாஸ் லீடரோட கில்லுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மல்லு கட்டுறாங்க. மோரட் பார்த்தீங்கன்னா ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன், யூஎஸோட ரிசெஷன் ஃபியர் இதெல்லாமே பேஸ் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட்டை அடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டு கீழே விழுறதுக்கு நம்மளோட இந்தியன்ல பெரிய அளவில், இந்தியா மார்க்கெட்டில் பெரிய அளவு நியூஸ் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் நேற்று போட்டு பொழந்து கட்டியிருந்தாங்க. ஸோ குளோபல் லெவலில் இருக்க சில நெகட்டிவ் நியூஸ் வச்சு இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் அடிச்சிருக்காங்க. ப்ளஸ் இன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிலேஷன் குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக 461.62 லட்சம் கோடியாக இருந்தது, இப்போ 456.20 லட்சம் கோடியாட்டு குறைஞ்சிருக்கு. நியர்லி 5.42 lakh crore பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸோட வெல்த் வந்து டிக்ளைனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட் கிராஷ் ஆனதுனால ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிடிகே பிரஸ்டீஜ் இன்னைக்கு அந்த ஷேர் பிரைஸ் 5% மேலே ரேலியாக இருந்துச்சு. ஸோ அதில் முக்கியமான ரீசன் ஒன்று இருந்துச்சு. ஷேர் பிரைஸ் வந்து 980 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் பார்க்கும்போது 2% மேலே பாசிட்டிவ்ல இருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு 1000 தாண்டி போச்சு, 1013 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. டிடிகே பிரஸ்டீஜ் பார்த்தீங்கன்னா பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 200 கோடி ஒருத்துள்ள பைபேக்கு. ஸோ ஒரு ஷேருக்கு 1200 அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ ஷேர் வந்து பைபேக்கில் சொல்லியிருக்காங்கன்னா 16,66,667 ஷேர் பார்த்தீங்கன்னா பைபேக்கில் சொல்லியிருக்காங்க. 25% ப்ரீமியம் ரேட்டில் சொல்லியிருக்காங்க. மோரட் பைபேக்கோட வேல்யூ 200 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைபேக்குக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 14 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பைபேக்கு இங்கா வெஞ்சூஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து மேனேஜர்கிட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொபோஸ் பைபேக்கு. ஸோ இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து நல்லா மேலே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அனௌன்ஸ் பண்ண பைபேக்கு வந்து போர்டு வந்து அப்ரூவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த பைபேக் ஃபுல் அண்ட் ஃபுல் டெண்டர் ஆஃபர் ரூட்டில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிடிகே பிரஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு ஷேர் பிரைஸை போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. ஆக்சுவலாக நேற்று நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனாலும் அடிச்சிருக்காங்க, 4% மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ மோரட் ரீசன் இன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கு, அதனால எல்லா ஸ்டாக்ஸுமே அடிச்சிருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் அப்டேட் நான் நேற்றே அப்டேட் பண்ணியிருந்தேன். சேல்ஸ் வந்து இந்த ஜூலையில் குறைஞ்சிருந்துச்சு, அது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் எடுத்து அடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஷேரில். ஸோ 1096 வந்திருக்கு. நொமுராவோட அப்டேட் வந்து போச்சு, ஒரு 1100 தாண்டி ட்ரேட் ஆயிடுச்சு, நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டு, இன்றைக்கி நெகட்டிவ் ட்ரெண்டு 1096 இருக்குது. இன்றைக்கி 1090 வரைக்கும் லோ வந்திருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸில் வெயிட் பண்ணலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலில் டாடா மோட்டார்ஸில் ஒரு 950 வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுவேன் டாடா மோட்டார்ஸில். இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இன்னைக்கு எல்லாரும் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பேடிஎம் ஷேர் இன்னைக்கு திடீர்னு 9% மேலே ரேலியாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு 9% ஏற்றிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீக்கில் அவங்களோட பேரண்ட் கம்பெனியான 197 கம்யூனிகேஷன் நினைக்கிறேன். ஸோ அவங்க சில பாசிட்டிவ் அப்டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. புதுசாக ஒரு சவுண்ட் பாக்ஸ் டிவைஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரெடிட் டெபிட் கார்டு மூலமாட்டு கியூஆர் கோட் மூலமாட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுற அந்த சிஸ்டம்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸை ஏற்றிருப்பாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். பேடிஎம்ல இன்னைக்கு மட்டுமே 9% மேலே ரேலி இருந்துச்சு பேடிஎம் ஷேர். ஸோ இது வந்து பேடிஎம் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி ஷேர் இன்னைக்கும் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் வந்துருந்துச்சு. நான் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலு
நான் வந்து 150 வரும்னு எதிர்பார்த்தேன். பட் அதெல்லாம் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 170 180 கீழே வந்துச்சுன்னா வர ஸ்லோவாக அந்த ஷேரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறேன் இந்த ஐஆர்எஃப்சியில். ஸோ இன்னைக்கு 189 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவில் அட்லீஸ்ட் ஒரு 170 வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 180 கிராக் பண்ணி கீழே வந்த வர ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணலாம் ஐஆர்எஃப்சியில். ஸோ ஆக்சுவலாக பல்க் பையிங் இப்போதைக்கு மார்க்கெட்டில் பண்ணக்கூடாது. மார்க்கெட் வந்து நல்ல வேல்யூஷன் ஹையில் இருக்கிறதுனால ஸ்லோவாக 1-2 வாங்கணும். இப்போ நம்ம பல்க் கட்டு மார்க்கெட் இன்னைக்கு மட்டும் தான் விழுந்துருக்குன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா டப்புனு இன்னொரு நாளுக்கு ஒரு 1000 பாயிண்ட் பொத்துனி விழுந்துச்சுன்னா நமக்கு பெரிய லாஸ் ஆகும். ஸோ அதனால தான் ஸ்லோவாக 1-2 வாங்குறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன் இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனில். ஸோ இது வந்து இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல். ஆக்சுவலாக லாங் டைமுக்கு இந்த ஷேர் ஒரு ஒருத்தான ஸ்டாக் தான். பட் இருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வாங்கி போட்டு 100 ரூபாலேருந்து 184 ரூபா போன ஷேரை அந்த டைமில் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் வாய்ப்பை விட்டேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வயிற்றில் அடிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு 158 ரூபா வந்துட்டு அந்த ஷேர் 3% இன்னைக்கு மட்டுமே காலியாக இருக்குது. ஸோ நேற்று வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் இன்னைக்கு போட்டு புலந்து கட்டி விட்டுட்டாங்க 3% மேலே. ஸோ மோராட்டு 158 ரூபாவில் இருக்குது. பட் பிரபுதாஸ் லீலாதர் ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி டாடா ஸ்டீல் இன்வெஸ்டர்ஸுக்கு 175 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோராட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதெல்லாம் இப்போ உடனே நடக்குமா அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து டாடா ஸ்டீலுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. ஷேர் ப்ரைஸ் 175 ரூபா போகணும். இது டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கம்பெனிஸ்லாம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன்று டைட்டன், இன்னொன்று யூபிஎல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்கு, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு, பிரிட்டானியா, அடுத்தது ஐடிஎஃப்சி. இவங்க எல்லாமே இன்றைக்கி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ட்ராக் பண்ணதில் சில கம்பெனிஸும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமான கம்பெனிஸ் நம்ம ட்ராக் பண்ணதில் இவங்களும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது யூபிஎல் தான். நான் கன்சிடர் பண்ணி போட்டு ரொம்ப நாளாகவே நெகட்டிவில் இருக்குது. ஸோ 550 அந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டே கிடக்குது. ஸோ அதில் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணாங்கன்னா ஷேர் ப்ரைஸ் மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் அதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் யூபிஎல். ஸோ யூபிஎல்லே நிறைய பேர் ஷேர் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ மோராட்டி யூபிஎல் ரிசல்ட்ஸை தான் பெருசாக எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ. ஆக்சுவலாக நீங்கள் மார்க்கெட்டில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணது ஜொமேட்டோ தான். நேற்று ரிசல்ட்ஸ் நல்லா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிப்பேன் இன்றைக்குள்ள மார்னிங் வீடியோவில். ஸோ இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 19%, இன்னைக்கு மட்டுமே 19% ரேலியாக இருந்துச்சு. 278 அந்த ரேஞ்சை டச் பண்ணி இப்போ 264 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு மட்டுமே 19%, இப்போதைக்கு 13% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அந்த ஷேரு. ஸோ இந்த ஷேருக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சிஎல்எஸ்ஏ ஃபர்ஸ்ட் வந்து 248 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை இப்போ கிராக் பண்ணி வந்ததுனால அவங்க 350 ரூபா வரைக்கும் இந்த ஷேர் வந்து போக வாய்ப்பு இருக்குது அவங்களோட ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட்டு ஜொமேட்டோவுக்கு இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க சிஎல்எஸ்ஏ. அது மட்டும் இல்லாமல் 28 அனலிஸ்ட்ஸ் கவரேஜ் பண்ணதில் 25 அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பை கால் கொடுத்துருக்காங்க இந்த ஜொமேட்டோவுக்கு. மோராட்டு இது ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜூரியோட ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 363 கோடி பண்ணியிருக்காங்க, 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 293 கோடி பண்ணியிருக்காங்க, 30.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 70 கோடியா இருக்கு, 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ 0.4% இருக்கு, சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 1.6% இருக்கு. கிராஸ் என்பிஏ 2.7% இருக்கு, சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 3% இருந்திருக்கு. மோராட்டு பார்த்தீங்கன்னா என்பிஏ கிராஸ் என்பிஏயும் குறைஞ்சிருக்கு, நெட் என்பிஏயும் குறைஞ்சிருக்கு. இது சூரியோட ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் எல்என்ஜி இன்னைக்கு அந்த ஷேர் வந்து 1% மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ மோராட்டு பெட்ரோநெட் எல்என்ஜி நம்ம கன்சிடர் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் நாளாக இருக்கிறேன். என்ன கேட்டால் நான் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 220 அந்த ரேஞ்சில் எதிரையோ கன்சிடர் பண்ணேன், கடைசியாக கன்சிடர் பண்ண லெவலு. இன்னைக்கு அது வந்து 377 ரூபா வரைக்கும் ரீசெண்டாக போச்சு. 52 377. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5% மேலே நெகட்டிவ்ல இருக்குது, 362 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பெட்ரோநெட் எல்என்ஜி. ஐசிசி செக்யூரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 270 ரூபா வச்சு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து 270 ரூபான்னு சொல்கிறாங்க. இது பெட்ரோநெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் நான் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறதுனால ஸோ இதெல்லாமே பெருசாக கண்டுக்கிறது இல்லை. இது வந்து பெட்ரோநெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. டாடா ஸ்டீலோட எம்டி டிவி நரேந்திரன் சில அப்டேட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ சைனாஸ் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் வந்து கம்மி ரேட்டில் இங்கே இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகுறதுனால இந்தியன் மேனுஃபேக்சராக இருக்கிற டாடா ஸ்டீலோட எம்டி வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களோட பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுது. ப்ளஸ் வந்து அவங்க வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் சவாலாக இருக்குது. இதே தான் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் சில அப்டேட் சொல்லியிருந்தாங்க. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் இதுவும் பார்த்தீங்கன்னா இதே கவலை தான் சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக சஜன் ஜிண்டால் வரைக்கும் ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாரு. சைனீஸ் மார்க்கெட்டில் வந்து ஸ்டீல் வந்து சீப் ரேட்டுக்கு வரதுனால எங்களோட ஸ்டீல் பிஸ்னஸ் அடி வாங்குது அப்படின்னு சொல்லி அவரும் அந்த வருத்தத்தை சொல்லியிருந்தாரு.
மோராட்டி இப்போ டாடா ஸ்டீலோட எம்டி டிவி நரேந்திரன் அவரும் சொல்லியிருக்காரு. டாடா ஸ்டீல்ல வந்து இன்னொரு அப்டேட், எம்டி டிவி நரேந்திரன் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், அந்த போர்ட் ஆல்போர்ட்ல இருக்கிற எலக்ட்ரிக் கார் ஃபர்னஸுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. பிளாஸ்ட் ஃபர்னஸை க்ளோஸ் பண்ணி எலக்ட்ரிக் கார் ஃபர்னஸுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள ட்ரேட் யூனியன்ட்ட, அங்கே சில பேருக்கு வேலை போகும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அங்குள்ள ட்ரேட் யூனியன்ட்ட நெகோசியேஷன் பேசியிருக்காங்க. ஸோ அது மூலமாட்ட அவங்க ஸ்கீம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாலண்டரி ரெடக்ஷன்சி ஸ்கீம் அப்படிங்கிற ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஜூலையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆகஸ்ட் 7ஆம் தேதி இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டரியாட்ட 1200 எம்ப்ளாயிஸ் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலமாட்டு அவங்களுக்கு வேலையை விட்டு ஃபஸ்ட்டு நீக்குவாங்கன்னு நினைக்கிறேன் டாடா ஸ்டீல். ஸோ மோராட்டி இது வந்து டாடா ஸ்டீல் யுனைடெட் கிங்டம் யூகே பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் டாடா ஸ்டீலில் நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. டாடா ஸ்டீலோட நெதர்லாந்து பிஸ்னஸ் 12 to 18 months ரெட் டெட் ஃப்ரீயாக மாறும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மோராட்டி இது டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அன்னைக்கு 3% மேலே அடிச்சிருக்காங்க ஷேர் ப்ரைஸ். ஸோ மோர் 2737 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பிரபுதாஸ் லீலாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு 3330 ரூபா பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க மஹிந்திராக்கு. ஸோ பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா ஷேருக்கு. இது வந்து மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டார் அவங்களோட சேல்ஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த ஜூலை மந்தில் 3,54,140 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. அதே சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 3,25,977 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. ஸோ 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டூ வீலர் சேல்ஸ் வந்து 3,39,676 யூனிட்ஸாக இருக்குது இந்த மந்தில். அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணும்போது 9% இதுலேயும் க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் டூ வீலர் சேல்ஸ் 8% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் இந்த ஜூலையில் பார்த்தீங்கன்னா 5% க்ரோத் ஆயிருக்கு. ஸ்கூட்டர் சேல்ஸ் 15% க்ரோத் ஆயிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் 61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. த்ரீ வீலர் சேல்ஸ் வந்து 6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் எக்ஸ்போர்ட் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோராட்டு இது டிவிஎஸ் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அப்டேட். ஹீரோ ஃபின்காப்ல வந்து அப்டேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. இவங்க வந்து டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் வந்து செபிட்ட ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஐபிஓக்குள்ள அந்த டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் பேப்பரை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. 3668 கோடி வேல்யூவில் ஐபிஓன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 2100 கோடி பார்த்தீங்கன்னா ஷேர் இஷ்யூ மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க. எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் ஷேரை வந்து செல் பண்ணி 1568 கோடி ரைஸ் பண்ணலாம் இருக்கிறாங்க. டோட்டலாட்டு 3668 கோடி ஐபிஓ மூலமாக ரைஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அந்த டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் வந்து செபிட்ட ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹீரோ ஃபின்காப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இந்த ஹீரோ ஃபின்காப்பில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார்ஸ் வந்து 41% ஸ்டேக் வச்சிருக்காங்க. முஞ்சால் ஃபேமிலி வந்து நியர்லி 38% ஸ்டேக் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த அப்போலோ குளோபல் அப்படிப்பட்ட சில என்டிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஸ்டேக் வச்சிருக்காங்க. இது வந்து ஹீரோ ஃபின்காப்பை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் ஐபிஓ அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோம். ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவில் இல்லாட்டாலும் பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மாடரேட்டாக இருந்துச்சு ஐடிசியோட ரிசல்ட்ஸு. குறிப்பாக அவங்களோட பேப்பர் போர்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பி இருந்துச்சு. பேப்பர் போர்ட் பிஸ்னஸ்ஸு சொதப்பி இருந்துச்சு. அதுக்கு சைனீஸ் மார்க்கெட்லேருந்து சீப் ப்ராடக்ட் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அடி வாங்கிருந்துச்சு அந்த செக்மெண்ட்டில் பிஸ்னஸ். ஸோ ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் 489 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓசோல் வந்து 575 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஐடிசிக்கு. ஸோ இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோட்டிலால் ஓசால் 575 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மா இவங்களும் பைபேக் வருவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் பார்த்துருந்தோம். ஸோ இவங்க பைபேக்குக்கான சில அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட் ஆகஸ்ட் 9. ப்ரைஸு 1460 ரூபா அந்த ப்ரைஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பைபேக்குக்கான ப்ரைஸு. ரிசர்வ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 5 ஈக்விட்டி ஷேர், அதாவது நீங்கள் 41 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஈக்விட்டி ஷேர் வந்து அவங்க ரிசர்வ் கேட்டகரியில் பை பண்ணுறாங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 4 ஈக்விட்டி ஷேர், 531 ஈக்விட்டி ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆரோபிண்டோ ஃபார்மா கொடுத்த பைபேக் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியோகாம் 18 ஸ்டார் இந்தியாவும் கொடுத்த அப்டேட். ஸோ இவங்க வந்து மெர்ஜரை பார்த்தீங்கன்னா அக்டோபரில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து February 28 வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான மெர்ஜரை வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு இது வியோகாம் 18 வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோண்டா வந்து ஹீரோ மோட்டார் காப்பை ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. ஹோண்டா வந்து பார்த்தீங்கன்னா 4.83 லேக் யூனிட்ஸ் டூ வீலர் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜூலையில். அதே வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 4.39 லேக் யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹீரோ மோட்டார் கப் வந்து 3.70 லேக் யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. அதே முந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 3.47 லேக் யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஓவராலாட்டி ஹீரோ மோட்டார் கப்பை ஹோண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. இதில் ஹோண்டா சொல்கிற அப்டேட்டு இயர் ஆன் இயர் பேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த சேல்ஸ் வந்து 42% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் 6.88% வந்து சேல்ஸ் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஹீரோ மோட்டார் காப் சொல்றது இயர் ஆன் இயர் பேஸ்ல 5.35% வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே ஹீரோ மோட்டார் காப்போட மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல பார்க்கும்போது 26.43% பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட் இது வந்து ஹீரோ மோட்டார் காப் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அப்டேட்டு. சன் ஃபார்மாசிட்டிகல்ஸ்ல வந்து அப்டேட். இவங்களோட ஒரு ட்ரக் ஆக்சுவலா அலோபேசியே ட்ரக் லெக்செல்வின்னு சொல்றாங்க, டியூராக்சிலிட்டிம். இது வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அப்ரூவல் கிடைச்சது இந்த மாதம் ஸ்டார்டிங்ல. ஸோ இதில் வந்து சில லீகல் சேலஞ்சஸை யூஎஸ்ல இதை லான்ச் பண்ணுறதுக்கு சில லீகல் சேலஞ்சஸ் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மாசிட்டிகல்ஸில் வந்து நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு நெஸ்ட்லேயும் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு இந்தியாவில் 705 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூட்ரிஷனல் ஹெல்த் சொல்யூஷன் சம்மந்தமாட்டு தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்கிறாங்க. 705 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மோரோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி நெஸ்ட்லே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் ஜாயிண்ட் வெஞ்சூரில் வராங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.